Namaste to all, welcome to my channel SK Hindi Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டைமிங் ரிலேட்டட் ஹிந்தி சென்டென்சஸ் வித் குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 15 வாக்கியங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். 6 மணிக்கு வா. 6 மணிக்கு வா. இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி 6 6 அப்படின்னா ஹிந்தியில் சே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ மணிக்கு அப்படின்னா பஜே, மணி அப்படின்னா பஜே, மணிக்கு அப்படின்னு ப்ரொனவுன்சியேஷன் வரும்போது நம்ம இங்கே வந்து கோ அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சே பஜே கோ ஆவோ. வா அப்படின்னா ஆவோ, வா அப்படின்னா ஆவோ, ரெஸ்பெக்டாக சொல்லணும். ஆவோ, 6 மணிக்கு வா. சே பஜே கோ ஆவோ. ஸோ 6 மணிக்கு சே பஜே கோ ஆவோ. 6 மணிக்கு வா, சே பஜே கோ ஆவோ. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். 7 மணிக்கு கூப்பிடு. 7 அப்படின்னா 7, ஹிந்தியில் சாத் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மணிக்கு பஜே, மணி அப்படின்னா பஜே, மணிக்கு அப்படின்னு வரும்போது பஜே கோ. கூப்பிடு அப்படின்னா புலாவோ, கூப்பிடு அப்படின்னா புலாவோ. 7 மணிக்கு கூப்பிடு. சாத் பஜே கோ புலாவோ. ஆக்சுவலி நீங்கள் இந்த கோ யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்லை, சாத் பஜே புலாவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கோ அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு அடிஷ்னல் வார்த்தை தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் லீவ் இட். சாத் பஜே புலாவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், சாத் பஜே கோ புலாவோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? 8 மணிக்கு அனுப்பு. 8 மணிக்கு அனுப்பு. 8 பஜே கோ பேச்சோ. 8 அப்படின்னா 8, மணிக்கு பஜே கோ, அனுப்பு அப்படின்னா பேச்சோ, அனுப்பு அப்படின்னா பேச்சோ. 8 பஜே கோ பேச்சோ. 8 பஜே பேச்சோ. 8 மணிக்கு அனுப்பு, 8 பஜே பேச்சோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். 8 பஜே கோ பேச்சோ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? செவ்வாய்க்கிழமை பயன்படுத்து. செவ்வாய்க்கிழமை இதை யூஸ் பண்ணிக்கோ. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா मंगलवार, मंगलवार. मंगलवार के दिन उपयोग करो. मंगलवार के दिन उपयोग करो. செவ்வாய்க்கிழமை பயன்படுத்து அப்படின்னு நம்ம அந்த டேவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மென்ஷன் பண்ணனால மங்கள்வார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, மங்கள்வார் கே தின் செவ்வாய்க்கிழமை, கே தின் பயன்படுத்து அப்படின்னா உபயோக் கரோ. மங்கள்வார் கே தின் உபயோக் கரோ. உபயோக் கரோ அப்படின்னா யூஸ் பண்ணு, பயன்படுத்து அப்படின்னு மீனிங். ஸோ செவ்வாய்க்கிழமை பயன்படுத்து அப்படின்னா மங்கள்வார் கே தின் உபயோக் கரோ. மங்கள்வார் கே தின் உபயோக் கரோ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். 4 மணிக்கு முன் போ. 4 மணிக்கு முன்னாடி போயிரு அப்படின்னு சொல்லுவோமா? இது எப்படி ஹிந்தியில் கேஷுவலாக சொல்கிறது அப்படின்னா, 4 அப்படின்னா 4, மணிக்கு அப்படின்னா பஜே, மணி அப்படின்னா பஜே. இந்த முன் அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ முன் அப்படின்னா பகலே, பகலேனா முன்னாடி, முன்னாள் அப்படின்னு சொல்லணும். முன் அப்படின்னா பகலே. ஸோ 4 மணிக்கு முன் போ அப்படின்னா 4 பஜே கே பகலே ஜாவோ. 4 பஜே கே மணிக்கு, 4 பஜே கே முன் பகலே, போ அப்படின்னா ஜாவோ. 4 பஜே கே பகலே ஜாவோ. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மணிக்கு முன் போ அப்படின்னா 5 பஜே கே பகலே ஜாவோ. 5 பஜே கே பகலே ஜாவோ. 4 மணிக்கு முன்னாடி போகாதே. ஸோ அந்த போகாதே வரும்போது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் வரும்போது மத் அப்படிங்கிற வார்த்தை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 4 மணிக்கு முன் போகாதே அப்படிங்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? 4 பஜே கே பகலே மத் ஜாவோ. 4 பஜே கே பகலே மத் ஜாவோ. ஓகே. இங்கே ஒரிஜினல் சென்டென்ஸ் 4 மணிக்கு முன் போ, 4 பஜே கே பகலே ஜாவோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். 8 மணிக்கு முன் தூங்காதே. 8 மணிக்கு முன்னாடி தூங்காத. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்?
8 அப்படின்னா 8 8 बजे के पहले मत सोवो 8 8 மணிக்கு बजे முன் के पहले தூங்காதே மத் சோவோ தூங்கு அப்படின்னா சோவோ தூங்காதே அப்படின்னா மத் சோவோ 8 மணிக்கு முன் தூங்காதே 8 बजे के पहले मत सोवो 8 மணிக்கு முன் தூங்கு இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் 8 बजे के पहले सोवो 8 மணிக்கு முன் தூங்காதே அப்படின்னா 8 बजे के पहले मत सोवो ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் 9 மணிக்குள் சாப்பிடு ஆக்சுவலி 9 அப்படின்னா 9 அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் 9 बजे के पहले खाओ மணிக்குள் சாப்பிடு 9 बजे के पहले खाओ 9 மணிக்குள் சாப்பிடு 9 बजे के पहले சாப்பிடு 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்ரு ஸோ 9 बजे के पहले சாப்பிடு खाओ 9 மணிக்குள் சாப்பிடாதே அப்படின்னா மத் खाओ 9 बजे के पहले मत खाओ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் 10ஆம் தேதிக்குள் வாங்கு 10ஆம் தேதிக்குள்ளே வாங்கிரு இது எப்படி சொல்லலாம் 10ஆம் தேதிக்குள் 10 அப்படின்னா 10 தேதி டேட் அப்படின்னா தாரிக் தாரிக் இந்த குல் அப்படின்னா முன்னாடி ஸோ கே பஹலே இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் வாங்கு அப்படின்னா கரீதோ கரீதுனா வாங்கு கரீதோ 10ஆம் தேதிக்குள் வாங்கு 10 तारीख के पहले खरीदो 10 तारीख के पहले खरीदो 10 அப்படின்னா 10 தாரிக் அப்படின்னா டேட் 10 तारीख के पहले खरीदो खरीदो ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா 12 மணிக்கு பின் போ 12 மணிக்கு பின் போ ஆக்சுவலி இதுவரை நம்ம முன் அப்படிங்கிற வார்த்தை வந்து கே பெஹலே அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பின் பின் அப்படின்னா கே பாத் முன் அப்படின்னா கே பெஹலே பின் அப்படின்னா கே பாத் பாத் அப்படிங்கிற வார்த்தை 12 மணிக்கு 12 அப்படின்னா பாரக் மணி அப்படின்னா பஜே பின் அப்படின்னா கே பாத் போ அப்படின்னா ஜாவோ பாரக் பஜே கே பாத் ஜாவோ 12 மணிக்கு பின் போ பாரக் பஜே கே பாத் ஜாவோ 12 மணிக்கு பின் போகாதே அப்படின்னா பாரக் பஜே கே பாத் நஹி ஜாவோ இல்லைனா மத் ஜாவோ 12 மணிக்கு பின் போகாதே பாரக் பஜே கே பாத் மத் ஜாவோ பாரக் பஜே கே பாத் ஜாவோ 12 மணிக்கு பின் போ ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் 8 மணிக்கு அப்புறம் டிவி பாரு 8 மணி 8 அப்படின்னா 8 மணிக்கு பஜே 8 மணிக்கு அப்புறம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸோ 8 பஜே கே பாத் டிவி பார் தேக்கோ தேக்கோ 8 மணிக்கு அப்புறம் டிவி பாரு 8 பஜே கே பாத் டிவி தேக்கோ 8 மணிக்கு அப்புறம் டிவி பார்க்காதே அப்படின்னா 8 பஜே கே பாத் டிவி மத் தேக்கோ டிவி மத் தேக்கோ 8 பஜே கே பாத் டிவி தேக்கோ 8 மணிக்கு அப்புறம் டிவி பாரு ஓகே நெக்ஸ்ட் ஒன் 1 மணிக்கு பின் எழுதாதே 1 மணிக்கு மேலே எழுதாத இது எப்படி சொல்லலாம் 1 அப்படின்னா ஏக் பஜே கே பாத் மத் லிக்கோ 1 மணிக்கு ஏக் பஜே பின் கே பாத் எழுதாதே மத் லிக்கோ 1 மணிக்கு பின் எழுது அப்படின்னா ஏக் பஜே கே பாத் லிக்கோ ஏக் பஜே கே பாத் லிக்கோ 1 மணிக்கு முன் எழுது அந்த முன் அப்படின்னா ஏக் பஜே கே பெஹலே லிக்கோ ஓகேவா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா நான் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 1 மணிக்கு பின் எழுது ஏக் பஜே கே பாத் லிக்கோ 1 மணிக்கு முன் எழுது ஏக் பஜே கே பெஹலே லிக்கோ 1 மணிக்கு பின் எழுதாதே ஏக் பஜே கே பாத் மத் லிக்கோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் 6 மணி வரை தூங்கு இந்த வரை அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா நம்ம ஹிந்தியில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் 6 மணி வரை தூங்கு 6 மணி அப்படின்னா 6 பஜே 6 அப்படின்னா 6 பஜே தக் சோவோ வரை அப்படின்னா தக் தக் 6 மணி வரை தூங்கு 6 பஜே தக் சோவோ
छः बजे तक सोवो 6 மணி வரை தூங்காதே 6 बजे तक मत सोवो मत सोवो அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும் 6 மணி வரை தூங்கு 6 बजे तक सोवो 6 बजे तक सोवो ஓகே நெக்ஸ்ட் ஒன் 10 மணி வரை படி 10 மணி வரை படி 10 அப்படின்னா 10 மணி பஜே வரை தக் படி படோ 10 बजे तक पढ़ो 10 बजे तक पढ़ो 10 மணி வரை படி 10 बजे तक पढ़ो 10 மணி வரை படிக்காதே 10 बजे तक मत पढ़ो 10 बजे तक मत पढ़ो இப்போ 10 மணி வரை படி அப்படின்னா 10 बजे तक पढ़ो அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் 8 மணி வரை விளையாடு 8 மணி வரை விளையாடு இது எப்படி சொல்லலாம் 8 बजे तक खेलो 8 அப்படின்னா 8 மணி அப்படின்னா பஜே வரை அப்படின்னா தக் விளையாடு அப்படின்னா கேலோ 8 மணி வரை விளையாடு 8 बजे तक खेलो 8 बजे तक खेलो 8 மணி வரை விளையாடாதே 8 बजे तक மத் கேலோ விளையாடாதே அப்படின்னு வரும்போது மத் கேலோ யூஸ் பண்ணணும் 8 மணி வரை விளையாடு 8 बजे तक खेलो கேலோ நெக்ஸ்ட் ஒன் 7ஆம் தேதி வரை காத்திரு 7ஆம் தேதி வரை காத்திரு 7ஆம் அப்படின்னா 7 7 அப்படின்னா 7 தேதி அப்படின்னா தாரிக் 7 தாரிக் தக் வரைனா தக் காத்திரு அப்படின்னா இந்தஜார் கரோ இந்தஜார் கரோ 7 தாரிக் தக் இந்தஜார் கரோ 7 தாரிக் தக் இந்தஜார் கரோ 7ஆம் தேதி வரை காத்திருக்காதே இது எப்படி சொல்லலாம் காத்திருக்காதே அப்படின்னு வரும்போது மத் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும் ஸோ 7ஆம் தேதி வரை காத்திருக்காதே அப்படின்னா 7 தாரிக் தக் மத் இந்தஜார் கரோ 7 தாரிக் தக் மத் இந்தஜார் கரோ இல்லைனா 7 தாரிக் தக் இந்தஜார் மத் கரோ 7 தாரிக் தக் இந்தஜார் மத் கரோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ 7ஆம் தேதி வரை காத்திரு அப்படின்னா 7 தாரிக் தக் இந்தஜார் கரோ 7 तारीख तक इंतजार करो ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 15 வாக்கியங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குட்டி குட்டியாக ஒரு டைமிங் ரிலேட்டட் சென்டென்சஸ் தான் ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு ஆல்